ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் இன்றைக்கி May 7th என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கிளியராக பார்க்கலாம். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக வர டவுட்ஸ் தான். இதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அடிக்கடி வர ஒரு டவுட்ஸு நம்மளுக்கு கிளாரிட்டியோடு நம்ம தனித்தனியாக ஹெட்லைன் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு வாய்ஸ் மெசேஜோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டீஸ் போர்டை கவனமாக நீங்கள் எல்லாருமே கேட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிக்கெட் ரைஸ் இஷ்யூஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துக்குமே நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதாவது காமனான விஷயம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேமெண்ட் எனக்கு வரணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது காமனான விஷயம். இது வந்து நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து டிக்கெட் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இண்டிவிஜுவலாக நமக்குன்னு நம்ம ஐடிக்குன்னு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, டாஸ்க் பண்ண முடியல அப்படின்னா அது ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்து நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி தேவையில்லாததுக்கெலாம் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் ரிஜெக்ஷன் ரீசன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டாஸ்க்கு ரிஜெக்ட் ஆகிட்டு அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து டிக்கெட்டும் ரைஸ் பண்ணுறாங்க. சம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே நம்மளுக்கு வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு கிளியரான வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு நாளைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம கரெக்டான டாஸ்க்கு பண்ண முடியும், சரிங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் வைக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வைக்காமல். அதே போல் பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் இருக்கணும். அப்புறம் அந்த ப்ராடக்டோட வியூ கரெக்டாக இருக்கணும். ப்ராடக்டோட நேம் மேலே டைட்டிலில் இருக்கணும். ஸோ அடுத்த டைட்டிலுக்கு கீழே அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான ஓன் வேர்ட்ஸ் வரும். இந்த 5 லெட்டர்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணணும். தமிழ், இங்கிலீஷ் எது வேணாலும் நம்ம டைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது இல்லாமல் பைமோ டேப் டவுன்லோட் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸு, ஸோ எல்லாமே அங்கே ஷோவாக இருக்கிறது எல்லாமே நம்ம கண்டிஷனோடு இருக்கிறது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் கண்டிப்பாக ஆகாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் இருக்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண மட்டுமே போதுமானது, ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் நாட் ஓப்பன். நிறைய பேருக்கு வந்து டாஸ்க் எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படி இப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டு டவுன்லைனில் கேட்குறாங்க, குரூப்பில் கேட்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து டிக்கெட்டாகவும் ரைஸ் பண்ணுறாங்க. இது காமனாக பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணி யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ, அதாவது பைமோட்டு, எஜிகஸ்ட்டு, இன்சூரன்ஸ், ஸோ அவங்களுக்கு மட்டும் டாஸ்க் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ மற்ற மெம்பருக்கு வந்து ஓப்பன் ஆகாது, ரைட்டுங்களா? அது இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக 2025 ஜாயின் பண்ண நியூ மெம்பர்ஸ், ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் டாஸ்க் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அவங்க வந்து இதை வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ இது தெரியாமல், ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டாக நோட்டீஸ் போர்டெலாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாததுனால அது அவங்களுக்கு தெரியல. ஸோ சரிங்களா? ஸோ அது கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் டாஸ்க் ஓப்பன் ஆகும். 2025 ஜாயின் பண்ண ஐடிஸ்க்கு மட்டும்தான் டாஸ்க் ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ ப்ரமோஷன் டீம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துறீங்க, ஓல்டு பேமெண்ட் ஏதாவது வர வேண்டி இருக்குது அப்படின்னால் மட்டும், ஏதாவது இப்போ அக்கௌண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதுன்னா எஸ்பிஓ டிவிஎம் அந்த மெயிலுக்கு இதோட டீட்டெயில் அப்டேட் பண்ணி இது நம்மளோட அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? மற்றபடி இப்போ புதுசாக ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்டேட் வரும், அப்போ நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். மெயில் அனுப்பிட்டிங்கன்னா அட்மின் சைடில் அப்படியே உங்களோட வெப்சைட்டில் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆப்ஷன் வந்து எஸ்பிஓக்கு இல்லை. ஸோ அவங்க பேமெண்ட் போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற அந்த அப்டேஷன் பண்ணுற அந்த எக்ஸல் சீட்டில் அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கான பேமெண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், சரிங்களா? மற்றபடி நம்ம வெப்சைட்டில் மாறல அப்படின்ட்டு அடிக்கடி நம்ம யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பைமோட் எலைட் மெம்பர்ஷிப், இது வந்து யாரெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்? ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது ஆல்ரெடியே இப்போ சேல்ஸ் டீமுக்கு பைமோட் கூப்பனு, எஜிகோஸ்ட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க தேவையில்லை. அதாவது ஆல்ரெடியே சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணி பைமோட் கூப்பன் கோடு இல்லை எஜிகோஸ்ட் கோர்ஸு இல்லை வந்து இன்சூரன்ஸ், இந்த மூணில் ஏதாவது ஒன்று பண்ணவங்க எலைட் மெம்பர்ஷிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா?
சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணி எதுவுமே பண்ணாதவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க, ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணால் போதுமானது. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பைமவுட் ரிலேட்டடான இஷ்யூஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலைட் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணும்போது எரர் வருது, அது கரெக்டாக பே பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூவாக வந்து பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக அமௌண்ட் பே பண்ண முடியும். ஸோ அந்த எலைட் மெம்பர்ஷிப்பை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிலேட்டடாக யாராவது ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ப்ராடக்ட் வரல அப்படின்னாலும் கூட அதில் வந்து நம்ம எஸ்பிஓலேயே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ரைட் சைடு 3 டாட்ஸ் இருக்குது, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம மெசேஜ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வராதவங்க, இல்லை ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், அதில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றவங்க, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பைமோட்டில் வந்து கூப்பன் கோடு மிஸ் ஆகிருக்கு, எனக்கு டோட்டலாக ஆட் ஆகலை அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க கமெண்டர்ஸ் கிட்ட. ஸோ அது வந்து நாங்கள் 1 or 2 டேஸில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ லிஸ்ட்டு எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வீக்கில் எல்லாருக்குமே டோட்டலாக ஆட் ஆயிரும். 1 வீக் கழித்து செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைமோட்டில் எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆப்பில் ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காண்டாக்டர்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் நேமு, சரிங்களா, நேமு, மெயில் ஐடி, ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க, என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணி சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட கம்ப்ளைண்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அதே போல் பைமோட்டில் எல்லாருமே வந்து மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, பின்கோடு எல்லாமே இன்னொரு டைம் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப அப்டேட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணவங்களும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது கவனமாக பார்த்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலட் அமௌண்ட் டிடெக்டட் அண்டு ஐடி சஸ்பெண்ட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடியே நீங்கள் 2025 ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அமௌண்ட் எல்லாம் நெக்ஸ்ட்டு 15 டேஸில் வந்து டிடெக்ஷன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. இன்னும் 13 டேஸ் சம்திங் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள் டவுன்லைனில் யாராவது இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த டைமில் அமௌண்ட் காணாமல் போச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ காணாமல் போகிறது மீன்ஸ் நீங்கள் சேல்ஸ் டீமுக்கான அமௌண்ட் உங்கள் வேலெட்டில் இருக்கும், ஒரு 10,000, 15,000, 20,000 சம்திங். ஸோ இதில் வந்து ப்ரமோஷன் டீமுக்கு என்ன வேல்யூ அமௌண்ட் இருக்கணுமோ அது மட்டும் உங்களுக்கு இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் டிடெக்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எலைட் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இன்னும் ஒரு 15 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே 2 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 13 டேஸ் டைம் இருக்குது. அந்த டைமில் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஐடி சஸ்பெண்ட் அப்படின்றது ஆல்ரெடியே சேல்ஸ் டீமில் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு டாஸ்க் பண்ணுற கண்டிஷனில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க யாரெல்லாம் 7 டேஸ்க்கு மேலே டாஸ்க் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சஸ்பெண்ட் ஒன்ஸ் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1 மந்த் 2 மந்த்து கூட ஆகிடும் உங்களுக்கு வந்து நார்மல் ஆக்டிவாக. ஸோ கவனமாக வந்து சேல்ஸ் டீமில் டாஸ்க் ஓப்பனில் யார் இதெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைமோட் கூப்பன் கோடு இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஈஸியாக நம்ம சேல் பண்ணி பணமாகவும் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய மெத்தட், அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணி கூப்பன் கோடு வாங்கிக்கிற மாதிரியும், இல்லைனா உங்களோட கூப்பன் கோட் காமனாக எல்லோரும் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் யோசித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கூடிய விரைவில் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் கூப்பன் கோடை சேல் பண்ணி அமௌண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணுறோமோ ஸோ அவங்களுக்கு வந்து இமிடியேட்டாக
மெயிலுக்கு வந்து மெசேஜ் நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மெயிலை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபை வந்து கமாண்டர்ஸ் ஜெனியூன் கமாண்டர்ஸ்க்கு ப்ரைவேட் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் பேமெண்ட் ஷேர் பண்ணுறதை வச்சு தான் அடுத்தடுத்த பேமெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேமெண்ட் வரதில் பெரிய இஷ்யூஸ் வரும். வேறு ப்ராப்ளம்ஸும் அட்மின் சைடில் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணுற மாதிரி கமாண்டருக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதே போல் நோட்டீஸ் போர்டு கவனமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் தவிர நீங்கள் நோட்டீஸ் போர்டை கிளியராக இந்த ஆடியோஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கிளியரான டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நோட்டீஸ் போர்டை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் வாட்சிங்.